அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு மண்டே மார்க்கெட் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்கும், ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன மாதிரி மொமெண்டம் இருக்கு, இந்த ரெண்டுமே எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயத்தினாலதான் இன்னைக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு. அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் எப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கான சார்ட் ரீட் பண்ற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மார்க்கெட்டோடைய என்ட்ரிஸ் சார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நான் மண்டேக்கான என்ட்ரியை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான லெவல்ஸ்ல மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர்ல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்ல இம்பாக்ட் பண்ணிச்சு. ஸோ 25,950. ஸோ இந்த லெவல் தான் ஹை. இங்க இருந்து ஒரு ஹைனுடைய 25,480, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஒரு கேண்டில் இருந்தது. இந்த கேண்டிலோடைய ரேஞ்ச் தான் நமக்கு மொமெண்டம் இருந்தது. இதுக்குள்ளதான் மார்க்கெட் வந்து ஒரு 10 o'clock வரைக்கும், அதாவது 1 hour கேண்டில் ஃபுல்லா இது மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல லோய் பிரேக் அவுட்டும் கிடையாது, ஹை பிரேக் அவுட்டும் கிடையாது. ஸோ ஓகே, மார்க்கெட் வந்து பேக் டவுன் சைட்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த லெவல்ல இந்த கேண்டில்ல புரிஞ்சுக்கிட்டாலும், இந்த கேண்டிலோடைய க்ளோசிங் வந்து இந்த லெவலை கூட பிரேக் பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் கேண்டிலே மேல டாப்ல க்ளோசிங் வச்சிருக்கு ஹைல. அகைன் வந்து மறுபடியும் ஒரு க்ளோசிங் ஹை. ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்குது. அப்படின்றப்ப நமக்கு இதில் என்னவா ஃபீல் ஆகும், ஒரு சிம்பிளான மைண்ட்ல பார்த்தா ஓகே, மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ அந்த ஹை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்து மேலே போகும், அப்படி இல்லைன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே வரும். இதுதான் நம்ம யோசிப்போம். நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஸோ ஓகே, இந்த ஹை ரிவர்சல் ஆகிறப்ப நம்ம புட் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஆனால் மேல இருந்து போகும்போதே காலுக்கு ட்ரை பண்ணி ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஜாக்கா அப்படி இருந்துட்டு இருக்குது, ரிஸ்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் போது நம்ம இந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டோம். எங்க வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா 25,850 பிரேக் அவுட்ல, இந்த லெவல்ல பிரேக் அவுட் நமக்கு டவுன் சைடுக்கான லெவல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த ஹை ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலா ஒரு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ல டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 25,618 ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான் 25,800. அதுக்கப்புறம் 25,730. இந்த ரெண்டு தான் நமக்கான டார்கெட்டா இருந்தது. இந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு இங்க பிரேக் அவுட் ஆனதுல இருந்து ஒரு 11 to 11:30 இந்த லெவல்ல வந்து நமக்கு டார்கெட் கிடைச்சிருச்சு, மேல இருந்து கீழே அந்த லெவல் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் போயிட்டு, இந்த புல் பேக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரகிளிங் மொமெண்டம். இப்போ நான் லோயர் டைம் ஃப்ரேம்லையும் ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் என்ன இருக்குது, எந்த மாதிரியான வேரியன்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நான் சொன்ன விஷயம் இதுதான். இங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போற மாதிரி இன்டிமேஷனும், ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இன்டிமேஷனும் இருக்கு. இதை கவனிச்சவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட் டவுன்ல போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அது கவனிக்க தெரியாதா அல்லது கவனிக்க முடியாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது மேபி அது புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரீசன், ஒரு 1 hour கேண்டிலோடைய ஹை லோ இந்த லெவல்ல இருந்து மறுபடியும் மேல போய் ஜிக்ஸாக் பண்ணிட்டு லோ பிரேக் அவுட் பண்ணுது, மறுபடியும் அங்கிருந்து புல் பேக் கொடுத்து லோ பிரேக் அவுட். இதுதான் ஹவர்லி கேண்டில்ல நடந்த விஷயம். ஆனா இப்ப நீங்க ஹவர்லி கேண்டில்ல நடந்த விஷயத்த இப்ப நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிளிங் மொமெண்டம் மாதிரியும், அதுக்கப்புறம் டவுன் சைடு மறுபடியும் ஸ்ட்ரகிளிங் ஆகிற மொமெண்டம் மாதிரி தெரியும். இப்ப ரெண்டுமே ஸ்ட்ரகிளிங் லெவல் இருக்குதுன்னா பையிங் ப்ரெஷர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நம்ம வந்து செல்லிங் ப்ரெஷர், செல்லிங்ல போகும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்க்க வேண்டாம், பையிங்கான மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கன்ஃபியூஷன் தான் கொடுக்கும் லாய் டைம் ஃப்ரேம். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பயுமே ட்ரெண்டிங் மொமெண்டம்ல பையிங் டார்கெட் புக்கிங் ரெண்டுமே அதோட ரெசிஸ்டன்ட்லயும் சப்போர்ட்லயும் தான் நடக்கும். ஸோ அதனால நமக்கு லோ பிரேக் அவுட் அப்படின்னு 25,850 எப்போ பிரேக் அவுட் நம்ம பேசினோமோ இந்த லெவல்ல தான் மறுபடியும் நமக்கு என்ட்ரியும்
அவங்க எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, இல்லாத ஒரு டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கிறவங்க இங்கே தான் புட்டுக்கான என்ட்ரியை பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் மேலே ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லெவல் வரைக்கும் போய் புல் பேக் கொடுத்து அங்கே என்ட்ரிஸ் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணிட்டு மறுபடியும் டைரக்ஷன் பிரேக் அவுட் ஆகி நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் மொமெண்டம் தான். இந்த ட்ரெண்டிங் மொமெண்டம் ஹையர் டைம் ஃப்ரேம் இருந்ததுனால இது பெருசா யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை ஒரு சிலர்களை மட்டும்தான் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த ஏற்றம் இப்படி ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் ஆகிட்டு மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகாம ஒரு கன்ஃபியூஷன் பண்ண மாதிரி தான் இப்போ இங்கேயும் இருக்கும், இதுக்கப்புறம் மேலே போகாது இல்லை கீழே இறங்காது, இப்படியெல்லாம் வந்து ஒரு குழப்பம் இருந்திருக்கும். ஆனால் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தோம் 25,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா டைரக்ஷனே மாறும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் கரெக்டாக இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து புல் பேக் கொடுத்து லோ பிரேக் அவுட் பண்ணாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லெவல்லே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டிங்ல டவுன் போகும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றதா, இல்லை க்ளோசிங் வீக்கா இருக்கு, நம்ம இந்த லெவலுக்கும் கீழே க்ளோசிங் இல்லை வீக்கா இருக்கு, அதனால வந்து மறுபடியும் மேலே போகும்னு பிளான் பண்ணுமா அப்படிங்கிறத கிளியரா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இப்போ ஒரு டைரக்ஷன் காட்டியிருக்குது. ஓகே, இன்னைக்கு நடந்த மொமெண்டம்ல இது லோயர் டைம் ஃப்ரேம்லயோ ஹையர் டைம் ஃப்ரேம்லயோ இருந்த வேரியேஷன், இந்த விஷயங்களை புரிஞ்சிருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும். ஆனா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் சொன்னோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா, ஓவராலா மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது. ஏன்னா நம்ம இங்கிருந்து பார்த்தோம், ஒரு சேனல் போச்சு, சேனல் இருந்து மேலே பை சைடு, அதுக்கப்புறம் கீழே இறங்குது. எந்த லெவலுக்கு அப்புறம் இந்த லெவல்ல இருந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்து அப்சைட் மொமெண்டம். அதே நேரத்தில் இந்த 25,800 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மறுபடியும் 600 to 500 வரைக்கும் இப்படி டவுன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அடுத்தடுத்து மொமெண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்ல இப்போ லோ பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் டவுன் சைட்ல இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து மார்க்கெட் டைரக்ஷன் எப்படியா இருக்கும், எப்படியே லோ போயிடுமா, அடுத்தடுத்து டவுன் பிரேக் அவுட் ஆகி கீழே போயிடுமா, இல்லை எப்படி மறுபடியும் ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும்னா 25,930 இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த லெவலுடைய இம்பேக்ட் டீட்டெயில்ஸை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகிச்சுன்னா நமக்கு மார்க்கெட் 1 by 1 அப்சைட்ல போறதுக்கான மொமெண்டம் அப்சைட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த லெவலை வந்து டச் பண்ணி ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஒன்று இந்த லெவலுக்கு ஹை டு லோ, அதாவது 25,700 to 900 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லை இந்த லெவலுக்கு போகாம கிட்டத்தட்ட 860 இந்த லெவல்ல 25,860ங்கிற லெவல்லே ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, அதனால நம்ம டவுன் சைடு தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல நம்ம எதிர்பார்க்குற பிரேக் அவுட் லெவல் கிடைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதுல நம்ம ஃபாலோ பண்ண விஷயங்கள் இங்கிருந்து மேலே போகும்போது இருந்த மொமெண்டம் வேற, இறங்குறப்ப இருக்கிற மொமெண்டம் வேற. இறங்குறப்ப செல்லிங் சைட்ல ப்ரெஷர் ஸ்ட்ராங்காகவும் பையிங் சைடு ப்ரெஷர் வீக்காகவும் இருக்கும். ஆனா எப்ப செல்லிங் சைடு ப்ரெஷர் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லெவல்ஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அது ட்ரெண்டிங்ல ஒரு 5 மினிட்ஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அதை லோ பிரேக் அவுட் பண்ண முடியாது, லோ கரெக்ஷன் எடுக்காம அது அப்டேட்டடா சடனா ஒரு 5 மினிட்ஸ் அடுத்து 10 மினிட்ஸ் 15 13 அப்படி நல்லா சூப்பரா ரேலியா மேலே போயிட்டு இருக்கும். ஆனா அப்படி இல்லை, இப்ப நடக்கிற மொமெண்டம் எப்படின்னா ஒவ்வொரு தடவை கீழே இறங்கும் போதும் பையர்ஸ் மேலே ஏற்றி ரெசிஸ்டன்ட் டச் பண்றாங்க. ஒன்று இங்கிருந்து பையர்ஸ் மேலே ஏற்றுறாங்க, இன்னொன்று இங்கிருந்து செல்லர் கீழே இறக்கி லோ பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைட் போறாங்களே, இப்படி ஒரு மொமெண்டம் ஃபார்ம் பண்ணுது. இதுல பையருடைய ரோல் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் ரோல் வந்து இதுல இருக்கதான் செய்யுது. அதனால இந்த மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி தான் பண்ணணும். ஸோ டவுன் சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு பையிங் மொமெண்டமே இப்படி ஜிக்ஸாக் மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டு இந்த லோ பிரேக் அவுட் ஆனால் சடனா டவுன் பிரேக் அவுட் ஆகுறது, சடன் ஃபால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நம்ம இன்னைக்கு நடந்த இந்த டைரக்ஷனை எக்ஸாம்பிளா பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு நடந்த டைரக்ஷன் மாதிரி தான் அடுத்தடுத்து நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கணும். ஒன்று, அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்றது 25,950க்கு மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடுக்கான ப்ரெஷர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.
பையிங்கான லெவல், அதாவது கால் சைடுக்கான ப்ரெஷர் அப்படிங்கிறது மைல்டாக தான் இருக்கும். ஸ்கேல்பிங்க்கு ட்ரை பண்ணலாம், ஸ்விங்க்கு ட்ரை பண்ணுறது புட் சைடில் போகிறது சேஃபாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணியிருக்கோம். மண்டே நடக்கக்கூடிய லெவல்ஸில் இதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட், வீக் சப்போர்ட் அப்படிங்கிறதும், மொமெண்டம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பேசியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.